வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இருக்கிற இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன், க்ளீனாக வச்சுக்கிறேன். ஓகே, ட்ராயிங்ஸ் போகல, ரிமூவ் டு இண்டிகேட்டர்ஸ் அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, போயிட்டு ஹீக்கினாஷியாக இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை மாற்றிக்கிறேன். நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து ஹீக்கினாஷி கேண்டில் ஸ்டிக்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஃபேன்சி இண்டிகேட்டர்ஸோ இல்லைனா வந்து ஒரு எஸ்எம்சி ஐசிடி மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸோ அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஹீக்கினாஷிலேயே நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு மாற்றிக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிட்டு கோல்டில் நான் இதை பேக் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, நான் இதை வந்து கோல்டில் பேக் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நான் கோல்டில் வந்து வச்சுட்டேன். இப்போ கேட்கலாம், இப்போ என்ன கண்டிஷன்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து வி வில் லுக் ஃபார் அ பை செட்டப். பை செட்டப் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல வந்து பார்க்கலாம். பை செட்டப். ஸோ இதுதான் வந்து பை செட்டப்பு. ஸோ பை செட்டப் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வரணும். இதில் போய்ட்டு எங்கே வரையிறது? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ், ஒரு ஹீக்கினாஷி கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார் பை செட்டப் எப்படி இருக்கணும்னா, அது வந்து ரெட் கலராக இருக்கணும், க்ரீன் கலராக இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, இப்போ என்ன இருக்குது, இப்போ வந்து இந்த ஹீக்கினாஷி வந்து ஒரு ரெட்டாக இருக்குது. டெய்ல்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. ஓகே, ஸோ டெய்ல்ஸும் வேணால் இப்போவே வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த ஹீக்கினாஷிக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விக் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல இந்த ஹீக்கினாஷிக்கு வந்து இப்படி ஒரு விக் இருக்குது. ஓகேவா, ஸோ 2 விக் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த கேண்டில், செகண்ட் கேண்டில் எப்படி இருக்கணும்னா, செகண்ட் கேண்டில் வந்து ஒரு இன்சைட் பாராக இருக்கணும். அதாவது சின்னதாக இருக்கணும். இது வந்து இன்சைட் பாராக இருக்கணும். இந்த இன்சைட் பாருக்கு வந்து கலர் வந்து முக்கியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈக்கினாஷி கேண்டில், அந்த ஈக்கினாஷி கேண்டிலுக்கு அப்புறமா வர கேண்டில் வந்து ஒரு இன்சைட் பார், கண்டிப்பாக ஒரு இன்சைட் பாராக இருக்கணும். அதே போல் இந்த ஈக்கினாஷி பாரோட லென்த் எல்லாம் நம்ம எடுக்க போகிறதில்ல, எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு டீசெண்டாக இருக்கணும். ஒரு டோஜி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஓகே, பட் டோஜியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் ஃபஸ்ட் கேண்டில் வந்து ஒரு ரெட் கேண்டிலாக இருக்கணும். செகண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு இன்சைட் பாராக இருக்கணும். இந்த இன்சைட் பார் வந்து ஒன்று ரெட்டாக இருக்கலாம், இல்லைனா க்ரீனாகவும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஸோ இது ரெட்டாக இருக்கலாம், க்ரீனாகவும் இருக்கலாம். அடுத்து வந்து ஸோ இந்த கேட்கலாம், இப்போ இந்த விக்கு எப்படின்னு சொல்லிட்டு. விக்கு வந்து கிராஸ் ஆகலாம். விக்கு வந்து இந்த பாடியை வந்து கிராஸ் ஆகலாம். அதாவது ஃபஸ்ட்டு கேண்டலோட பாடி இருக்குல்ல, இதை வந்து கிராஸ் ஆகலாம். ஏன் இப்படி கூட போகலாம், இதை ஹையை கூட தூக்கி சாப்பிடலாம். ஸோ இப்படி கூட தூக்கி சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் அதோட பாடி மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். அதோட பாடி வந்து இன்சைட் பாராக இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கேண்டில், ஈக்கினாஷி ரெட் கேண்டில், அடுத்து வந்து ஒரு இன்சைட் பார். அந்த இன்சைட் பார் வந்து கலர் வந்து முக்கியம் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்த கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, தேர்டு ஓப்பன் ஆகிற கேண்டில் வந்து இந்த லோ இருக்குல்ல, அதாவது இந்த பாடியோட லோ. நான் வந்து இந்த விக்ஸை பற்றி பேசவே இல்லை, பாடி பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். இந்த பாடியோட லோ இருக்குல்ல, இந்த பாடியோட லோக்கு மேலே ஓப்பன் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடியோட லோக்கு மேலே ஓப்பன் ஆகணும். ப்ளஸ் இது வந்து ஒரு க்ரீன் கேண்டலாக இருக்கணும். இது வந்து கண்டிப்பாக ஒரு க்ரீன் கேண்டலாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த க்ரீன் கேண்டில் என்ன பண்ணணும்னா, இந்த க்ரீன் கேண்டில் பாடியே, இந்த க்ரீன் கேண்டில் இருக்குல்ல, இப்படி ஓப்பன் ஆகுது. இந்த ஓப்பன் ஆகிற பாடியே வந்து மேக்ஸிமம் ஹையை வந்து, இந்த 2 கேண்டிலோட மேக்ஸிமம் ஹை எது? இந்த 2 கேண்டிலோட மேக்ஸிமம் ஹை வந்து இதுதான். கரெக்டா, இதுதான் வந்து மேக்ஸிமம் ஹை. ஸோ இந்த 2 கேண்டிலோட மேக்ஸிமம் ஹையை வந்து இதோட பாடி தூக்கி சாப்பிடணும். இப்படி வந்து இதோட பாடி தூக்கி சாப்பிடணும். அதாவது தேர்ட் கேண்டில். இது வந்து விக்கு வந்து இப்படி இருக்கக்கூடாது. விக்கு வந்து போகிறது வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்படி விக்கு போச்சுன்னா எடுக்க மாட்டோம். அதாவது இதுதான் வந்து மேக்ஸிமம் ஹைனா, இந்த மேக்ஸிமம் ஹையை பாடி வந்து இப்படி தூக்கி சாப்பிடணும். பாடி தூக்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு விக்கு வருதுன்னா அது பிரச்சனை இல்லை. பட் நம்மளுக்கு வந்து இந்த பாடி வந்து தூக்கி சாப்பிடணும். இன்கேஸ் தேர்ட் கேண்டலில் வந்து நம்மளுக்கு வந்து பாடி தூக்கி சாப்பிடலை, ஆனால் வந்து மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு, இந்த மாதிரி மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர்த் கேண்டல் பார்ப்போம். ஃபோர்த் கேண்டல் வந்து இந்த ஹையை நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த ஹையை வந்து தூக்கி சாப்பிடணும். இந்த ஹையை வந்து இந்த தேர்ட் கேண்டல், ஃபோர்த் கேண்டலோட பாடி வந்து தூக்கி சாப்பிடணும். ஓகேவா, இந்த தேர்ட் கேண்டலோட விக்கை வந்து சாப்பிடணும்னு சொல்லி அவசியம் இல்லை, இந்த ஹையை வந்து சாப்பிடணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இந்த செகண்ட் கேண்டல் இருக்குல்ல, அதாவது இந்த மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 2 கேண்டல், அந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டலில் இருக்க மேக்ஸிமம் ஹையை வந்து இந்த ஃபோர்த் கேண்டல் வந்து கண்டிப்பாக தூக்கி சாப்பிட்டே ஆகணும். ஓகேவா, ஸோ இது வந்து தூக்கி சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா இதோட விக்கு வந்து நம்ம பார்க்கலாம். விக்கு வந்து இவ்வளோ பெருசாக இருக்கலாம், விக்கு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனாலும் வந்து கண்டிப்பாக வந்து தூக்கி சாப்பிடணும். ஃப்ளாட் பாட்டமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட விக்கும் வந்து இப்படி போகலாம், பிரச்சனை இல்லை. பட் ஃபோர்த் கேண்டலோட பாடி வந்து இந்த மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 2 கேண்டல்ஸோட மேக்ஸிமம் ஹையை சாப்பிடணும். ஃபிஃப்த் கேண்டல்ஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஃபிஃப்த் கேண்டல் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டோம். இந்த செட்டப் வந்து நடந்துச்சுன்னு சொன்னால் எடுப்போம். தேர்ட் கேண்டல்லையே வந்து இது வந்து தூக்கி சாப்பிட்டுடுதுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துடலாம். இல்லை, எனக்கு வந்து தேர்ட் கேண்டல் தூக்கி சாப்பிடலை, பட் வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு, இந்த இன்சைட் பாருக்கு மேலே, இந்த இன்சைட் பாரோட பாடியோட லோக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்குன்னா ஃபோர்த் கேண்டல் வரைக்கும் நம்ம வந்து பார்ப்போம்.
ஃபோர்த் கேண்டில் இன்கேஸ் இந்த மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டலோட மேக்ஸிமம் ஹையை தூக்கி சாப்பிடுதுன்னா நம்ம வந்து அதை வந்து ட்ரேடாக எடுத்துப்போம். ஓகே, இப்போ செல் செட்டப் எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ வந்து செல் செட்டப்பில் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஓகேவா, இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டல் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அதே போல தான் விக்ஸ் வந்து இருக்கலாம். விக்ஸோட லென்த்தெல்லாம் நம்ம எடுக்க போகிறதே இல்லை, விக்ஸ் வந்து இருக்கலாம். அடுத்த கேண்டல் வந்து ஒரு இன்சைட் பாராக இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, இந்த கேண்டல் வந்து ஒரு இன்சைட் பார். இந்த இன்சைட் பார் வந்து ரெட்டாகவும் இருக்கலாம், இப்படி ரெட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா க்ரீனாகவும் இருக்கலாம். இன்சைட் பாரோட கலர் வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதே போல் அதோட விக்ஸ் வந்து எப்படி வேணாலும் கிராஸ் பண்ணலாம். இவ்வளோ பெருசாக கூட அதோட விக்ஸ் போகலாம். அதோட விக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் கேண்டலில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேவா, அது வந்து நம்ம வந்து எடுக்க மாட்டோம். இன்சைட் பாராக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ இன்சைட் பாராக இருக்குது, இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இது செல்லிங்க்கு என்ன பார்ப்போம், இதானே இதோட மேக்ஸிமம் லோ, இந்த ஆமாய்யா, இது மேக்ஸிமம் லோ இதானே, இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிப்போம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கேண்டலோட கேண்டல் லென்த் வந்து இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் வந்து மேக்ஸிமம் லோ. ஓகேவா, இதை வந்து இப்போ மேக்ஸிமம் லோவாக மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு ஃபோர்த் கேண்டல் ஓப்பன் ஆகுது. ஃபோர்த் கேண்டல் வந்து இந்த ஹை இருக்குல்ல, அதாவது பாடி, இந்த இன்சைட் பாரோட பாடியோட ஹைக்கு கீழே ஓப்பன் ஆகணும். இப்படி ஓப்பன் ஆகணும். ஓகேவா, இப்படி ஓப்பன் ஆகிட்டு இந்த கேண்டலோட பாடியே, இந்த ரெட் கேண்டலோட பாடியே வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டலோட மேக்ஸிமம் லோ எது, இந்த லோ, இதை வந்து தூக்கி சாப்பிடணும். விக்கு வந்து பிரச்சனை கிடையாது. விக்கு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். விக்கு வந்து போகக்கூடாது, பாடி தான் தூக்கி சாப்பிடணும். இன்கேஸ் தேர்டில் வந்து இந்த பாடி போல் இவ்வளோ தூரத்துக்கு தான் நிற்குது, பட் வந்து இது கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு, ஆனால் வந்து இது கீழே க்ளோஸ் வைக்க முடியல, அதுக்கு பதில் விக்கு தான் வச்சிருக்குன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து இன்னும் ஒரு சான்ஸ் தருவோம். எப்படின்னா ஃபோர்த் கேண்டல் வந்து எந்த இடத்துல வேணாலும் ஓப்பன் ஆகலாம், அது பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும், கீழே தான் ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகிட்டு இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ வந்து இந்த பாடி வந்து தூக்கி சாப்பிடணும். இந்த தேர்ட் கேண்டலோட லோவை, அதாவது மேக்ஸிமம் லோ இருக்குல்ல, அதை தூக்கி சாப்பிடணும்னு இல்லை, இந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டல் தான் நமக்கு முக்கியம். அந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டலோட லோவை வந்து இந்த தேர்ட் கேண்டல், அதாவது இந்த ஃபோர்த் கேண்டல் வந்து தூக்கி சாப்பிடணும். இது முடிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஷார்ட் போவோம். அதே போல் இங்கே வந்து அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து லாங் போவோம். இது கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் வந்து லைவ் எக்ஸாம்பிள் ஏதாவது காட்டினேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்க்கலாம் ஏதாவது லைவ் எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று அப்படியே இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டல் இன்சைட் பாரா, இந்த கேண்டல் இன்சைட் பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்லைட்டாக இன்சைட் பார். அதனால இந்த கேண்டலை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லைட்டாக வந்து ஒரு இன்சைட் பார். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கேண்டல் இருக்குது. அடுத்து வந்து ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகுது. அதாவது பாடி வந்து இந்த கேண்டல் உள்ளே வருது, கரெக்டாக வருது, ஆனால் ரொம்ப மைன்யூட்டாக வந்திருக்கு, பட் கண்டிப்பாக இது ஒரு இன்சைட் பார். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பாடி வந்து இந்த இடத்துல வந்து நான் ட்ரெண்ட் லைன் போட்டு காட்டினா தெரியும், இந்த இடத்துல வந்து இதோட பாடி இருக்குது. ஓகேவா, ஆனால் இது பாருங்கள், இது வந்து கீழே இருக்குது, பட் இதோட லோவும் வந்து இந்த பாடிக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்சைட் பார் தானே. இந்த இன்சைட் பார் அடுத்த கேண்டல் என்ன பார்ப்போம், நம்ம வந்து தேர்ட் கேண்டல் என்ன பண்ணுது, இந்த பாடி இருக்குல்ல, இந்த க்ரீன் கேண்டலோட பாடியோட ஹைக்கு கீழே ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற கேண்டல் என்ன பண்ணுது, இந்த லோவை, இது 2 கேண்டலோட மேக்ஸிமம் லோ எது, இந்த 2 கேண்டலோட மேக்ஸிமம் லோ இதுதான். இந்த 2 கேண்டலோட மேக்ஸிமம் லோவை தூக்கி சாப்பிடுதானா, தூக்கி சாப்பிடல. ஸோ என்ன பண்ணுறோம், அடுத்து வந்து ஃபோர்த் கேண்டலுக்கு வெயிட் பண்ணுறோம். ஃபோர்த் கேண்டல் என்ன பண்ணுது, ஃபோர்த் கேண்டல் வந்து இந்த மேக்ஸிமம் லோ, இந்த 2 கேண்டலுக்கு இருக்க மேக்ஸிமம் லோவை வந்து இந்த ஃபோர்த் கேண்டல் வந்து அழகாக தூக்கி சாப்பிடுது. அழகாக தூக்கி சாப்பிட்டோன்னே என்ன பண்ணுறோம், அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே இதில் முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் ஒன்று சொல்கிறேன். அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே, அது வந்து எங்கே வேணா இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், அதை பற்றி நான் சொல்கிறேன். பட் அடுத்த கேண்டலோட ஓப்பனிங் இந்த இடத்துல எங்கன்னா வச்சுட்டு நம்ம எங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போடுவோம்னா செகண்ட் கேண்டல் ஹை. இதான செகண்ட் கேண்டல், இந்த செகண்ட் கேண்டல் ஹைக்கு ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடுவோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் எவ்வளோனா, யூ கேன் எய்ம் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. 1:2.5, 1:3 கூட எய்ம் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து 1:2 சொல்கிறேன். ஸோ 1:2 வந்து நல்லாவே வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. நான் முன்னாடி வந்து பேக் டெஸ்ட் வந்து இதில் 1:3 பண்ணேன். அதுக்கப்புறம் 1:2 பண்ணும்போது நிறைய வந்து வின்னர்ஸ் வருது, நல்லாவும் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால 1:2 வச்சுக்கோங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன்னா, ஸோ ரியல் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் தான் எங்கே வேணாலும் இருக்கும். இந்த மாதிரி இருக்காது கேண்டல்ஸ். கரெக்டாக கேண்டல்ஸ் வந்து இந்த லோவில் இருக்கும், என்ன வேணா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த லோக்கு கீழே போகாது. அது என்னதான் ரியல் கேண்டலாக இருந்தாலும் இந்த லோக்கு கீழே போகாது.
ஸோ நீங்கள் வந்து இதில் என்ன பார்க்க போறீங்கன்னா ரியல் கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து அதாவது ப்ரைஸ் வந்து இப்போ இங்கே இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கரெக்ட், இது வந்து ஹீக்கினாஷி ஆவரேஜ் ஆகும். பட் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆகி முடியுதுல, இப்படி க்ளோஸ் ஆகி முடிச்ச உடனே நீங்கள் வந்து ஷார்ட் போயிடுவீங்க. அது எங்கே இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து க்ளோஸ் ஆகுதா, இந்த கேண்டில் முடியுதா, முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ஷார்ட் போயிடுவீங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுருவீங்க. நீங்கள் என்டர் ஆகிற இடத்துல இருந்து நீங்கள் வந்து என்ன பார்க்கணும்னா 1:2 1:3 பார்க்கணும். நீங்கள் என்டர் ஆகிற இடத்துல இருந்து நீங்கள் வந்து 1:2 1:3 தான் சொல்லி பார்க்கணுமே தவிர நீங்கள் வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஐயோ ஈக்கினாஷியும் இதுவும் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு. அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே போடுவீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து செகண்ட் கேண்டலோட ஹைக்கு மேலே தான், கண்டிப்பாக செகண்ட் கேண்டலோட ஹைக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் போட்டே ஆகணும். இன்னும் சில இதெல்லாம் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து இதுவும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் ஒன்று ரெட் கேண்டில் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு இன்சைட் பாரா, இது வந்து இன்சைட் பார். தேர்ட் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுது, தேர்ட் கேண்டில் வந்து செகண்ட் கேண்டில் பாடி, இந்த லோ, அதாவது பாடி தான் சொல்கிறேன், விக்ஸ் சொல்ல, அந்த பாடிக்கு மேலே இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சானா இது வந்து இந்த மேக்ஸிமம் ஹை, இந்த ரெண்டு கேண்டலுக்கு இருக்க மேக்ஸிமம் ஹை வந்து இதுதான். இந்த ஹையை வந்து உடைக்க முடியல. பட் என்ன பண்ணுது, ஃபோர்த் கேண்டல் வந்து உடைக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கேண்டல் வந்து இமீடியட்டாக வந்து உடைக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக நம்ம வந்து இந்த இடத்துல லாங் போவோம். அது எங்கே வேணா இருக்கலாம். இப்போ லாங் போகிற மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்திருக்கு, கீழே இன்னும் ரொம்ப டிஸ்கவுண்ட்லேயே கிடச்சிருக்கு. ஸோ அது எங்கே இருக்கும்னு சொல்லி தெரியாது. பட் இந்த கேண்டல் க்ளோஸ் ஆன உடனே இமீடியட்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல ஷார்ட் போயிடுவீங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டல், இது இதான செகண்ட் கேண்டல், செகண்ட் கேண்டல் லோக்கு ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி, சும்மா ஒரு பாயிண்ட் அப்படி தள்ளி போட்டு யூ வில் அகைன் எய்ம் ஃபார் என்ன பண்ணுவீங்க 1:2 1:2. இந்த இடத்துல அச்சீவ் ஆயிருக்கா, இந்த இடத்துல வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்கும். இதுவும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டில், அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்சைட் பார், அதுக்கப்புறம் இன்சைட் பார், அதுக்கப்புறம் வந்து ஒரு தேர்ட் கேண்டிலே இந்த இடத்துல வந்து வெளியே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து ஷார்ட் போகிறீங்க, ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேலே இந்த இடத்துல எங்கன்னா ஷார்ட் போகிறீங்க, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போயிட்டு அகைன் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆகலை. இந்த இடத்துல வந்து மேபி அச்சீவ் ஆயிருக்கா, அப்புறமா அச்சீவ் ஆயிருக்கான்னு சொல்லி தெரியல எனக்கு. மேபி இவ்வளோ தூரம் போயிருக்கு, இவ்வளோ தூரம் போச்சுன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கான்னு சொல்லி தெரியல. இந்த இன்னும் ரொம்ப தூரம் கீழே போயிருக்கு. இந்த இடத்துல போயிருந்தா கண்டிப்பாக அச்சீவ் ஆயிருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல ரொம்ப கீழே போயிருந்தா அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கும் வந்து ஈஸியாகவே புரியும். இப்போ நான் நிறைய பார்த்ததுனால எனக்கு வந்து இது கண்ணில் அப்படி பார்க்கும் போதே எனக்கு வந்து இப்போ புரியுது. இது பாருங்கள், இது வந்து ஒரு செல் செட்டப் தான் நினைக்கிறேன். இது இன்சைட் பார்னு நினைக்கிறேன். இன்சைட் பாரா இல்லைனா இது இருக்காது. ஓகே, இது இன்சைட் பார் தான். இந்த இடத்துல இது இன்சைட் பார் தானே, இல்லை இது வந்து இன்சைட் பார் இல்லை, அதனால் நம்ம எடுக்கல. நம்ம வந்து இன்சைட் பார் பார்க்கலாம். இன்சைட் பாரில் ஏதாவது ஒரு செட்டப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பார் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு இன்சைட் பார் இருக்குது. தேர்ட் கேண்டில் வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா இந்த செகண்ட் கேண்டலோட பாடியிலோ இருக்குல்ல, அதுக்கு மேலே தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது. அந்த கேண்டிலே என்ன பண்ணுது, தேர்ட் கேண்டிலே இதோட மேக்ஸிமம் ஹையை, இந்த ரெண்டு கேண்டலோட மேக்ஸிமம் ஹையை தூக்கி சாப்பிட்டுடுது. தூக்கி சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறீங்க, இமீடியட்டாக எங்கே வேணா இருக்கலாம் அந்த இடத்துல, இங்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல எங்கன்னா வச்சுட்டு லாங் போகிறீங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ் தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் சூட்டபுளாக இருக்கோ அந்த டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துலையும் வந்து கேண்டல் வந்து உடச்சிருக்கு. எஸ், இந்த கேண்டல் வந்து உடச்சிருக்கு. இது வந்து ஒரு இன்சைட் பார். தேர்ட் கேண்டல் வந்து இதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது. இது வந்து செல் செட்டை பார்த்துக்கோங்க. ஒரு க்ரீன் கேண்டல் வருது, அதுக்கப்புறம் ஒரு இன்சைட் பார் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இன்சைட் பார் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம தேர்ட் கேண்டல் பார்க்குறோம். தேர்ட் கேண்டல் வந்து இந்த க்ரீன் கேண்டலோட பாடி ஹை, விக்கு கிடையாது, பாடி ஹைக்கு கீழே இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு கீழே க்ளோஸ் பண்ணுது. ஓகேவா, கீழே வருது, அவ்வளோதான், கீழே ஓப்பன் ஆகுது. பட் அது வந்து க்ளோஸ் பண்ண முடியல, மேக்ஸிமம் லோவை வந்து எடுக்க முடியல. பட் ஃபோர்த் கேண்டல் என்ன பண்ணுது, ஃபோர்த் கேண்டல் வந்து மேக்ஸிமம் லோவை வந்து ஃபோர்த் கேண்டல் அழகாக எடுத்துருது. இந்த இடத்துல ஃபோர்த் கேண்டல் வந்து மேக்ஸிமம் லோ அழகாக எடுத்துருது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செகண்ட் கேண்டல் ஹைக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம், எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து இந்த இடத்துல அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இது பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு செட்டப் இப்போ ஸ்லோவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி கஷ்டமாக இருந்திருக்கும், இப்போ நான் சொல்ல உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஏன்னா டிஃப்ரெண்ட் செட்டப்ஸ் காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ரெட் கேண்டல் இருக்குது. ரெட் கேண்டலுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பார் இருக்குது. புரியுதா, ஒரு இன்சைட் பார். தேர்ட் கேண்டல் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா, தேர்ட் கேண்டல் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லோ இருக்குல்ல, இந்த லோக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது. விக்கு போனால் பிரச்சனை இல்லை. இந்த லோக்கு, அதாவது செகண்ட் கேண்டலோட பாடி லோக்கு மேலே தான் தேர்ட் கேண்டலோட
பாடி ஓப்பன் இருக்குது ஓகேவா. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல இப்படி வந்துச்சுன்னா அடுத்த கேண்டல்லையே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து லாங் போயிடுவோம். இங்கே எங்கன்னா இருக்கும் ப்ரைஸ், லாங் போகிறோம். கீழே ஸ்டாப் லாஸ் எங்கே, ஸ்டாப் லாஸ் இங்கே ஒரு 2 பாயிண்ட், செகண்ட் கேண்டல் லோக்கு 2 பாயிண்ட் தள்ளி. ஸோ எய்மிங் ஃபார் 1:2. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் எவ்வளோ 1:2 அச்சீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல தான் இங்கே இதுவும் வந்து அதே தான். இந்த இடத்துல பாருங்க ஒரு கிரீன் கேண்டல் இருக்கு, கிரீன் கேண்டலுக்கு அப்புறமா ஒரு இன்சைட் பார் இருக்கு. இன்சைட் பாரோட கலர் வந்து முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ரெட் இருக்கு, இந்த இடத்துல கிரீன் இருக்கு. கலர் வந்து முக்கியம் கிடையாது. இது வந்து கிரீனாகவும் இருக்கலாம், இது வந்து ரெண்டாகவும் இருக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹீக்கினாஷி கேண்டல் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கிரீன் கேண்டல் இருக்கு, அதாவது இன்சைட் பார் இருக்கு. தேர்ட் கேண்டல் வந்து என்ன பண்ணுதுன்னா, அது கீழே தான் ஓப்பன் ஆகுது, ஓகே. ஆனால் வந்து இந்த லோவை வந்து தூக்கி சாப்பிட முடியல. இந்த 2 கேண்டலோட மேக்ஸிமம் லோ இதானே, இதை வந்து தூக்கி சாப்பிட முடியல, மேலே இருக்கு. பட் ஃபோர்த் கேண்டல் வந்து தூக்கி சாப்பிடுது. ஃபோர்த் கேண்டல் வந்து தூக்கி சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறோம்னா, இமீடியட்டாக நம்ம வந்து இந்த இடத்துல எங்கனாலும் ஷார்ட் போவோம். இதுக்கு மேலே அப்படி தள்ளி ஒரு 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுவோம். அகைன் வி வில் எய்ம் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து நம்ம 1:2, 2.5 ஏதோ ஒன்று, பட் 1:2 வந்து நம்ம எய்ம் பண்ணுறோம். 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இன்னொரு என்ட்ரி அப்படியே கிடைக்குது, அது ஒரு 1:2. ஸோ இதோட வின் ரேஷியோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஏதாவது ஒரு திரும்ப ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இது இந்த இடத்துல பாருங்கள், திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கலர் வருது, அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்சைட் பார், தேர்ட் கேண்டல். ஸோ கலர் வந்து முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், இது ரெட் கலரில் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து ஒரு கேண்டல் வந்து இதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது, ப்ளஸ் இந்த லோவையும் எடுக்குது கரெக்டாக. இந்த லோ, இந்த 2 கேண்டலோட மேக்ஸிமம் லோ இதை எடுக்குது. இதை எடுத்த உடனே என்ன பண்ணுறோன்னா, நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் போகிறோம். ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸு, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போயிட்டு நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல 1:2 அச்சீவ் ஆச்சா, இந்த இடத்துல நமக்கு 1:2 பெருசாக அச்சீவ், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லேட்டாக அச்சீவ் ஆயிருக்கு, பட் 1:2 வந்து இந்த இடத்துல அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், ஸோ நான் இப்போ இதை ட்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போது இன்னொரு செட்டப் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்ஸ் ஒரு ட்ரேடில் இருக்கீங்கன்னு சொன்னால் இன்னொரு செட்டப் வந்துச்சுன்னா அந்த ட்ரேடை எடுக்காதீங்க. எய்தர் 1:2 ஆர் நத்திங். அப்படியே உங்களுக்கு ட்ரையல் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டல் ஹைக்கு மேலே ட்ரையல் பண்ணிட்டே வாங்க. மேபி ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா ஓகே, பட் இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படியே விட்டுருங்க. அப்படியே வந்து எய்தர் 1:2 ஆர் நத்திங் அப்படின்றது மாதிரியே நம்ம பார்க்கலாம். அதுவே வந்து நல்லா தான் இருக்குது, ஓகேவா. இன்னும் ஏதாவது இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் வந்து எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது, எவ்வளோ பெரிய ஒரு வின்னராக இருக்குது. ஒரு ரெட் கேண்டலுக்கு அப்புறமா ஒரு இன்சைட் பார், ஓகேவா. ஸோ 2 கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டல் ரெட் கேண்டல், அது மீட் ஆயிடுச்சு. செகண்ட் ஒரு இன்சைட் பார், அதுவும் மீட் ஆயிடுச்சு. தேர்ட் கேண்டல் வந்து இந்த கேண்டலுக்கு ஹைக்கு, இந்த கேண்டல் பாடி இருக்குல்ல, இந்த பாடியிலோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது, பட் வந்து இந்த ஹையை எடுக்க முடியல. பட் என்ன பண்ணுது, ஃபோர்த் கேண்டல் வந்து இந்த ஹையை எடுத்துருது. ஃபோர்த் கேண்டல் என்ன பண்ணுது, அந்த ஹையை வந்து தூக்கி சாப்பிட்டுடுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக இந்த இடத்துல லாங் போகிறோம்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து எந்த கேண்டல் அது, இந்த கேண்டல் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் நோ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து நம்ம எய்மிங் ஃபார் 1:2, 1:3 போயிருக்கு, பட் நம்ம வந்து 1:2 வந்து நம்ம வந்து வெளியே வந்துடுறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க, ஏதாவது வந்து ஒரு இன்னும் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். இதோ இங்கே கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கேண்டல் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இது இன்சைட் பார், கரெக்டாக. இது வந்து ஒரு இன்சைட் பார், அதுக்கப்புறம் தேர்ட் கேண்டல் வந்து மேலே ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மேக்ஸிமம் ஹை, இந்த 2 கேண்டலோட மேக்ஸிமம் ஹையை வந்து இந்த தேர்ட் கேண்டல் வந்து தூக்கி சாப்பிட்ருக்கு. ஸோ இமீடியட்டாக நம்ம லாங் போகிறோம். லாங் போயிட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்குமானா கண்டிப்பாக அடிக்கும். பட் அதே சமயத்தில் ஒரு 10 ட்ரேடில் ஒரு 4 ட்ரேடு 5 ட்ரேட் வின் பண்ண முடியுமானா அது கண்டிப்பாக உங்களால் முடியும். அது வந்து கண்டிப்பாக முடியும். அதை வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். பை.